வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் கபாலிஸ் கேன்வஸுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு முக்கியமான சைபர் குற்றம், அதை பத்தி பேச போறோம். சைபர் கேப்டிவிட்டி, சைபர் அரெஸ்ட், டிஜிட்டல் அரெஸ்ட் நிறைய சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் சொல்லாவிட்டு இருக்கு. இப்போ பார்த்தானாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னை அப்படியே உள்ளுக்குள்ள ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க, 2 நாள் 3 நாள் வச்சுட்டாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. பார்த்தானாக்க சில பேர் சொல்றாங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்னு, சில பேர் சொல்றாங்க பல லட்சங்களை விட்டேன்னு. இதுக்கு பேர் சைபர் கேப்டிவிட்டின்னு பேரு. என்ன நடக்கிறது? இது ஏன் இப்படி நம்ம இழக்கிறோம்? எதனால நடக்கிறது? ஏதோ ஒரு கால் வருது, நம்ம அதை பேசிட்டே இருக்கோம், அதை பேசி முடிச்சு பார்க்கிற போது பார்த்தானாக்க பல லட்சங்கள் போயிடுது நம்ம கிட்ட இருந்து. இது ஒரு இன்சிடென்ட் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இது யாரையும் கேலி பண்றதுக்கு இல்லை. யார் இந்த மாதிரி சைபர் குற்றங்களை பணம் இழந்தாலும் நம்மளுடைய சிம்பத்திஸ் ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான். ஏன்னா பாவம், அவ இழந்தவாவா. ஆனால் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம சில பாடங்களை கத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் அது. இப்படி ஒருத்தருக்கு ஆயிருக்கு, இது நாளைக்கு நமக்கு வந்ததுன்னா நாம எதிர்கொண்டு இருந்தா என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்துடுச்சுன்னா எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி நம்ம இழக்காம இருக்கணும், பணத்தையோ நம்மளுடைய ஐடென்டிட்டியோ எதையுமே இழக்காம இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் இதை நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. முக்கியமான விஷயம், முன்னாடி எல்லாம் சொல்லுவா, எந்த குற்றத்தையும் ஜாஸ்தி அனலைஸ் பண்ணாதீங்கோ, இதை கேட்டுட்டு மற்றவாளுக்கெல்லாம் ஒரு ஹிண்ட் கிடைச்சிடும், அதை வச்சு அவ பண்ணுவான்னு. இந்த காலத்துல அப்படி இல்லை. இப்ப என்ன நடந்தாலும் அதை பத்தி பேசுங்க, 4 பேர் தெரியணும். அது தெரிஞ்சாதான் அவ அதுல இருந்து இந்த மாதிரி நமக்கும் நடக்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சது ஜாகிரதையா இருப்பான்னு. அதற்கான முயற்சி தான் இது. முதல்ல சிம்பிளா இது எப்படி நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க போறோம். உங்க வீட்டுல யாராவது இருந்தா கூட பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோங்க. முக்கியமா வயசானவங்களுக்கு, வீட்டுல இருக்கவங்களுக்கு, ஜாஸ்தி படிக்காத பேப்பர்லாம் படிக்காதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால யாரா இருந்தாலும் கேட்க சொல்லுங்க, தப்பு கிடையாது. என்ன நடக்குது? உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கால் ஒன்று வரும். கால் வந்தோடனே நாங்க சில சமயம் சொல்லுவாங்க, கொரியர் கம்பெனில இருந்து பேசுறேன், உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு, அத போலீஸ் பிரிச்சு பார்த்த போது அதுக்குள்ள இல்லீகல் சப்ஸ்டன்சஸ் நிறைய இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நிறைய சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நான் சிபிஐல இருந்து பேசுறேன், நான் போலீஸ்ல இருந்து பேசுறேன், உங்க பேர்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணம் வெளியில இருக்கிற டெரரிஸ்டுக்கு எல்லாம் போயிருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு, உங்களை இம்மீடியட்டா இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம், அதுக்காக நான் இப்ப உங்களோட பேசணும். பல விஷயங்கள் சொல்லுவாங்க. கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறேன், சிபிஐல இருந்து பேசுறேன், எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு 1/2 an hourக்குள்ள உங்க வீட்டுக்கு வாசல்ல போலீஸ் வந்துடும், அரெஸ்ட் வாரண்டோட உங்களுக்கு வந்துருவாங்க அப்படின்னு. சில சமயம் என்ன பண்றாங்க, அந்த வாரண்ட்டையே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க, உங்க பேரு எல்லாமே இருக்கும் அதுல. இதான் நடக்கிறது விஷயம். நீங்க உடனே என்ன பண்ணுவாங்க, போன் வந்தவங்க பதிச்சு போய் ஐயோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, நான் எதுலயும் இன்வால்வ் ஆகல, எனக்கு தெரியாது. இல்ல உங்க பேர்ல இருக்கு, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்ட போங்க, போலீஸ் வரப்போறாங்க, உங்க இன்னொரு 1/2 an hourல உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. சொன்னோடனே நமக்கே ஒரு சின்ன டவுட் வருது, நான் இப்ப என்னதான் பண்ணணும்? நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை போலீஸ்ல கனெக்ட் பண்றேன் அப்படிம்பாங்க. சோ இன்னொருத்தர கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ண அவரை பார்த்தா போலீஸ்கார் மாதிரி இருப்பாரு, பின்னாடி செனாரியோ எல்லாம் சேஞ்ச் ஆகிடும், கால் அப்படியே மாத்துற மாதிரி மாத்துவாங்க, பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், போலீஸ் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். சொல்லுவாரு, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிப்டி கமிஷனர் யாரோ பேசுறேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆமா இந்த மாதிரி உங்க பேர்ல வந்திருக்கு, நீங்க இப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் உங்ககிட்ட விசாரிக்கணும், ரொம்ப தீவிரமா விசாரிக்கணும். சோ நான் என்ன பண்ணணும், உடனே எனக்கு நீங்க வீடியோ கால்ல வாங்க. எனக்கு வீடியோ கால்லாம் இல்லைன்னு ஸ்கைப்ல வாங்க, இல்ல வாட்ஸ்அப்ல வாங்க. ஸ்கைப்ல சில சமயம் என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு ஐடி, ஒரு லாகின் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு 2 அனுப்புறாங்க. உடனே லாகின் பண்ணுங்க, டிலே பண்ணக்கூடாது, எவ்ரி மினிட் நீங்க டிலே பண்ண உங்களுக்கு ஆபத்து அப்படிம்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கைப் கால்லையோ அதை ஒன்று உள்ள போனோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தான் நான் வீடியோல இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ விட்டு ஆஃப் ஆயிடுவேன், ஆனா நீங்க எதுவும் நகர முயற்சிக்காதீங்க, எது பண்ணாலும் உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும், ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. சோ நீங்க இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க, செய்யுங்க. சோ முதல்ல ஆரம்பா, நீங்க எங்க இருக்கீங்க, எது இருக்கீங்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்களோட ஐடி என்ன, நீங்க தான் இதுன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப், ஒரு ப்ரூஃப் காமிங்க, உங்க ஆதாரோடைய ப்ரூஃப் எடுத்து காமிங்க, அதோட காப்பி எனக்கு எடுத்து அனுப்புங்க, பேன் எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு, சோ அந்த பாஸ்புக்கோட இது எல்லாம் எனக்கு அனுப்புங்க.
கம்ப்ளீட்டா ஆதார், பேன் கார்டு, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க பேசுற பேச்சுல நம்ம பயந்து போய் முதல்ல என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் அனுப்புவோம் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் அனுப்பிச்ச உடனே சொல்லுவாங்க, நோனோ இது ரொம்ப சீரியஸான கேஸ், இது நான் உடனே எங்க சுப்பீரியர் தான் போனோம், நிச்சயமா உங்களுக்கு அரெஸ்ட். ஐயோ நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க, இல்ல சில சமயம் சீனியர் சிட்டிசன், நீங்க இப்ப காட்ட போற எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நிறைய 70-72 வயசு தான் நிறைய விக்டிம்ஸ் இருக்காங்க. சோ நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன், கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களோட சுப்பீரியர் வருவான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த கால்ல போனா அங்க இன்னொருத்தர் பெருசா ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர் பெரிய பொசிஷன்ல இருக்கிறதா சொல்லுவாரு, அவர் பேர் சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சீரியஸ் கேஸ் உங்களோடது, என்ன பண்றது, உங்களுக்கு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்னு. இல்ல நான் அப்படியெல்லாம், நீங்க இப்படி பண்ணலங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் எனக்கு? சோ நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்களோட வயசெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்னசென்ட் மாதிரிலாம் தெரியுது, ஆனா இதெல்லாம் கோர்ட்ல நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உடனே உங்களுடைய, நீங்க இந்த நாட்டை விட்டு நீ ஓடாம இருக்கணும்னு நினைக்க, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பேங்க்ல, அதெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் சிபிஐ கொடுத்துருங்க, ஆர் போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எங்கன்னு பேசுறதோ அவங்க கொடுத்துருங்க, அதுக்கான அக்கௌண்ட் நான் உங்களுக்கு தரேன், அந்த அக்கௌண்ட் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நாங்க வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ண உடனே நீங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இன்வால்வ் ஆகல, நீங்க இன்னசென்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு வித்தின் 6 hours உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சில சமயம் 6 hours இல்ல 24 hours சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நீங்க இது பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். உங்களை என்ன பண்ணுவாங்க, பேச விடாம கண்டினியூஸா வீடியோ கால்லயே இருக்க சொல்லுவாங்க, எழுந்து கூட போக கூடாதுமாங்க, ரூமை விட்டு வெளியில போகாதீங்க, ரூம்குள்ள யாராவது வந்தாங்கன்னா வர சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து, வெளியில மேட்டர் போச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும், நாங்க ஹெல்ப் பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த மாதிரி பல விதமா த்ரெட்டன் பண்ணுவாங்க. சோ நீங்க சில சமயம் 6 மணி நேரம் 8 மணி நேரம், ஒரு நாள் 2 நாள்லாம் உள்ளே இருப்பீங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பல அக்கௌண்ட் கொடுப்பாங்க, 10 அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்க என்னது, நீங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சொல்றீங்க, ஒரு அக்கௌண்ட் தானே வரணும், அப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், டைரக்டா எடுத்தவொடனே எங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம், பல அக்கௌண்ட்ல கொடுப்போம், கடைசியில வரவது உங்களுக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சில உங்களுக்கு ஒரு வழியா கிரெடிட் வருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இந்த பணத்தெல்லாம் அனுப்புவீங்க. அனுப்பிச்ச உடனே கடைசியில என்ன சொல்லுவோம், சரி நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா ஜெனுவின் மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நான் அதுக்குள்ள எங்களோட சுப்பீரியர்ஸை கன்சல்ட் பண்றேன், பிளஸ் இந்த கோர்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இது கேஸ் ஃபைல் ஆயிடுத்து, ஸோ நான் ஜட்ஜியும் பார்க்கணும், ஜட்ஜியும் கேட்டுட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. இன்னொரு ஆபீசர் வந்து உட்காந்துருவாங்க பக்கத்துல, உங்களை நகர விட மாட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும், எல்லாத்தையும் இங்க கொண்டு வாங்க. ஒரு கேஸ்ல நைட்டு தூங்குற போது கூட பக்கத்துல கேமராவை ஆன் பண்ணிட்டு தூங்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்ததை நான் முன்னாடியே இந்த வீடியோ சேனல்ல போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. அதுல வந்து ஒரு லேடி அவங்கள இவ்வளவு த்ரெட்டன் பண்ணிட்டு கடைசியில ட்ரெஸ் எல்லாம் கைட்ட சொல்லிட்டு போட்டோ எடுத்து அப்புறம் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அது தனி விஷயம். சோ இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை மென்டல் டார்ச்சர் கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லா அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க எப்படியே அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்வேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, உங்க அக்கௌண்ட்லாம் எடுத்து ஃபுல்லா பார்த்தானா நீங்க ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணது தெரியல, ஸோ உங்களுக்கு இந்த பணம் வந்துடும், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜட்ஜி வெயிட் பண்ண சொல்லிருக்காருமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தானாக்க, இல்லை ஜட்ஜி ஒத்துக்கிறாரு, ஆனா இதுக்கெல்லாம் செலவாகும் கொஞ்சம், ஏன்னா கோர்ட்ல கேஸ் ஃபைல் எடுத்து இந்த மாதிரிலாம் இவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ 7 லட்சமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்க பண்ணாட்டா உங்களுக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி எல்லா பணத்தையும் பண்ண சொல்லிட்டு, சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க அமைதியா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு எல்லா பணமும் நாளைக்கோ நாளைக்கோ திரும்பி வந்துடும், ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருவாங்க, முடிச்சிடலாம், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அவங்க கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் வந்ததில் உங்களுக்கு இந்த மீன் டைம் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் அது இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா உங்க வாட்ஸ்அப்ல அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் டெலிட் பண்றாங்க. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். உங்களை வச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கக்கூடிய வழி இப்படிதான் அவங்க பண்றாங்க. இது ரொம்ப சாதாரணமா இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டு, நிறைய கேஸ்ல நடந்துட்டு. இப்போ ஒரு 5-6 கேஸ் என்ன நடந்துங்கிறத இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். லேட்டஸ்டா நான் பார்த்தது 31st July 2024. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ குருகிராம் ரெசிடென்ட் டியூப்ட் ஆஃப் ₹10 lakhs by cyber thugs after digital arrest. July 31st அன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது நான் சொன்ன இதே மெத்தட்ல தான் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி எப்ப ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தானாக்கா July 28th. You can see on the screen. You are actively receiving terrorist fund. இப்போ இந்த ரீசன்
டெரரிஸ்ட் ஃபண்டு வருதுன்னு சொல்லிட்டு பூனேல ஒருத்தர்கிட்ட இருந்து 1.27 crores எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, இதே மாதிரி நினைக்க பார்சல் ட்ரக்ஸ், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் ட்ரக் இருக்கு, அந்த மாதிரி ஸ்கேம் வச்சு ஜூலை 28 அன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரி, இதான் லேட்டஸ்டா இல்ல. அதுக்கு முன்னாடி பார்க்க போனாக்க பெங்களூர்ல ஜூலை 22 இதே மாசம் எல்லாமே 77-year-old பாருங்க, டார்கெட் பண்றது ரிட்டையர்ட் பீப்புள், சீனியர் சிட்டிசன், அந்த மாதிரி உமன் 77 வயசான ஒரு மூதாட்டிய 1.2 crores எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி என்னன்னாக்க, உங்க பேர்ல வாங்கின ஒரு சிம் கார்டை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சு 1.2 crores எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தானாக்கா உங்களுக்கு ஜூலைக்கு முன்னாடி ஜூன்ல 72-year-old person was kept in 13 hours டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சு 83 லட்சம் எடுத்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து. ஜூன். இதுக்கு முன்னாடி பார்த்தானாக்க போயிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, மார்ச் 2024ல ஒரு விமன் இன் நொய்டா, ஒரு பெண்மணி கிட்ட 3.7 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்காங்க. 7 hours டிஜிட்டல் அரெஸ்ட். இங்க என்னன்னா ட்ரக் டிராஃபிக்கிங், உங்களோட வந்து சம்வேர் யூ ஆர் இன்வால்வ் இன் ட்ரக் டிராஃபிக்கிங், உங்களை ஏதோ ஒரு இந்த மாதிரி இல்லீகலா ட்ரக் எல்லாம் நீங்க கடத்துறதுனால இன்வால்வ் இருக்கேன்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, இல்லீகல் ட்ரக்ஸ் இல்ல, இது ஒன்னொன்னா மணி லாண்டரிங் ஒன்னொன்னா வருது. இது மார்ச்ல, இந்த வருஷம் தான் மார்ச் 2024 தான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து பிப்ரவரிலேயே இது ஆயிருக்கு. 20th February 2024ல டெல்லியில ஒரு பர்சனை வந்து டிஜிட்டல் கேப்டிவ் வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, மும்பையில நாங்க கஸ்டம்ஸ் பேசுறோம்னு சொல்லிருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு விதமா பண்ணிருக்காங்க. சோ இது வந்து போன நமக்கு தெரிஞ்ச ஒரு கிட்ட, நான் ரீசெண்டா அடுத்த ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தானாக்கா பிப்ரவரில இருந்து ஜூலை மட்டும் ஆயிருக்கு. அது மட்டும். ஸோ இது தொடர்ச்சியா ஆயிட்டு தான் வருது. ஒரு வாட்டி ரிப்போர்ட்ஸ் நம்ம இதுல ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு வாட்டி நடக்கிற போதும் இது வந்து நியூஸ்ல கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இதுல இது என்ன தெரிய, நிறைய பாடங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிய வருது, நாம சரியா எதையுமே கவனிக்கிறது இல்லை. நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் ஆகுதுன்னு தெரிஞ்சு நினைக்க, அடுத்த வாட்டி யாராவது இன்வால்வ் பண்ணுவாங்களோ இல்லை, கிட்டக்க போவாங்களோ இல்லை, போக மாட்டாங்க. ஸோ நம்ம சரியா கவனிக்கல, ஆர் நம்ம கவனிச்சாலும் மற்றவங்களுக்கு சொல்லலை. இதை நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நியூஸ் எல்லாம் பார்க்காதவங்க, மேபி டியூ டு ஏஜ், ஐசைட் என்ன வேணா இருக்கலாம், ஆர் சில இன்ட்ரெஸ்டே கூட சில பேர் போயிருக்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது தெரிய வராது. இந்த இடத்துல நம்ம இளைய சமுதாயம், இளைஞர்களோ ஒரு பெரிய குரூஷியல் ரோல் ஒன்று பண்ணலாம், ஒரு விழிப்புணர்ச்சி. ஏன்னா இப்ப அவங்கெல்லாம் கூடிய மட்டும் என்ன பண்றாங்க, கையிலே பார்த்துடுறாங்க, எல்லாத்தையும் மொபைல்லே பார்த்துடுறாங்க, நியூஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க, மொபைல்லே பார்த்துடுறாங்க, பேப்பர் படிக்கிறதுல டிவி தேவையில்லை. ஏன்னா எல்லாமே எவ்ரி திங் இஸ் கம்மிங் ஆன் தி மொபைல். அவங்க பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டேயோ இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்டேயோ முதியவர்கள்கிட்டயோ யாருக்கெல்லாம் இது தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவாட்ட அது சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, தயவுசெய்து ஜாகிரதையா இருங்க, ஏமாந்து போகாதீங்கன்னு சொன்னாக்க ஒரு பெரிய சர்வீஸா இருக்கும். அது யங்ஸ்டர்ஸ் வந்து கேன் பிளே எ க்ரூஷியல் ரோல் டுவர்ட்ஸ் சேஃப்டி ஆஃப் சீனியர்ஸ். முதியோர்களோட சேஃப்டிக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணா போறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது நமக்கு நிறைய வாட்டி தெரியுது, அவங்க சைபர் கிரிமினல் பண்றது எல்லாமே ஒரே வழிதான், அவங்க எதுவும் மாத்தல, நம்மளும் எதையும் கவனிக்கல, அதே மாதிரிதான் இருக்கும். சைபர் கிரிமினல் அதே மாதிரிதான் இருக்காங்க, நம்ம அலர்ட்டா இல்லை. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா we have to be alert. நம்ம மட்டும் அலர்ட்டா இருந்தா போறாது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இதை சொல்லணும், இந்த மாதிரி ஆறுது அப்படின்னு சொல்லணும். கடைசியா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க, நியூ டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் டார்கெட்ஸ் விக்டிம்ஸ் போட்டு 30th July போட்டிருக்காங்க. நியூ டிஜிட்டல் அரெஸ்டே இல்லை, இது ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. நானே என்னுடைய சேனல்ல ஒரு சைபர் அரெஸ்டை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், வேணா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ என்ன தெரிய வருது இதுல இருந்து, போலீஸ் என்ன சொல்றாங்க, இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம், இது எப்படி நடந்தது, அதை பத்தி ஒரு சீனியர் போலீஸ் அபிஷியல் பேசியிருக்கிறது பத்தி அவர் என்ன சொல்றாருன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைபர் கிரிமினல்ஸ் எல்லாம் they spot the victims through their social account, சோசியல் மீடியா. நீங்க போய் போடுறீங்க இல்ல, எந்த
ஃபேஸ்புக்கோ எந்த அக்கௌண்ட்லயோ போய் நான் இப்படி இருக்கேன், இங்க இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், என்னோட அட்ரஸ் இது, என்னோட வயசு இது, இன்னைக்கு என்னோட பர்த்டே, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், இன்னொரு ஒரு வாரம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், சர்வமும் போட்டுறீங்க எல்லாத்தையும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்பாட் பண்றாங்க. அதுல மெயினா பார்த்தா எப்படி டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்றான்னு சொன்னாக்க 50 வயசுக்கு மேல இருக்கவங்கள அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் 50 and above. ஓகே, தனியா இருக்கிறவங்கள பாக்குறாங்க. அப்புறம் நல்ல நல்ல வெல் டு டூ பேக்ரவுண்டா இருக்கணும். பார்த்தாலே தெரியுது. போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றீங்க இல்லையா, நான் ஃபாரின் போனேன், அங்க போனேன், இங்க போனேன், இது வாங்கினேன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, போட்டோஸ் பாக்குறாங்க. வெல் டு டூ பீப்புள். மிடில் ஏஜ்ட் உமன் ஆர் மென் லுக்கிங் ஃபார் கம்பேனியன். துணை தேடும், பேசுறதுக்கு ஆள் வேணும். நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஐ எம் அலோன், எனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்றாங்க. அப்படி நல்ல படிச்சவங்களும் இருக்காங்க, டெக் சேவி, டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, நிறைய பணம் உள்ளவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாம் அவங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்றாங்க. இந்த டெக் சேவி, இந்த பணம் உள்ள இருக்கவங்க எங்க போனாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல போய் மாட்டுறாங்க. அதுல இவங்க வரமாட்டாங்க இதுல. ஓகே, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த கிரிமினல்ஸ் யாரும் படிச்சவங்களே கிடையாது, அடிமுட்டாள், 10வது 12வதுக்கு மேல படிக்கிறது இல்ல. இது நான் சொல்லல, போலீஸ் அபிஷியல் சொல்றாங்க. லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களே படிச்சு பாருங்க அது. ஓகே, பட் ரொம்ப அருமையா பேசுவாங்க, பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. They have got very good talking capacity. They will convince you. அவங்களுக்கு ஒண்ணு எந்த விதமான டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஒண்ணு பிடெக்கோ பிஇஓ இன்ஜினியரிங் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப மினிமல் குவாலிஃபிகேஷன். பட் அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆறுது நமக்கு? நம்ம முன்னாடிலாம் ரொம்ப ஜாகிரதையா இருப்போம். நார்மலி பார்க்க போனாக்க ஜாகிரதையா இருப்போம். இன்ஃபேக்ட் சில கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவில் ரொம்ப சேஃபா இருக்கும். நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஓடிபி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். சிலதெல்லாம் அதெல்லாம் வெளிநாட்டுல கூட இல்லை, அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்து இப்போ இதெல்லாம் ஏன் நடக்க கொஞ்சம் அஜாகிரதை ஆயிட்டோம் நம்ம. ரெண்டாவது காரணம், நிறைய இதெல்லாம் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கு அடிமையாயிட்டோம். மொபைல், லேப்டாப், ஐபேட் எது இருந்தாலும் அதுக்கு அடிமையாயிட்டோம். என்ன சொன்னாலும் நம்புறோம், அதுல எது போட்டாலும் அதை பண்றோம், எங்க கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணுனா உடனே பண்ணிடுறோம். நம்ம திங்கிங்கை கம்மி பண்ணிட்டோம், வேற ஒண்ணும் இல்லை. இது பண்ணினா என்ன ஆகுங்கிறது யோஜனை பண்றதையே கம்மி பண்ணிட்டோம் நம்ம. இது 2வது ரீசன். 3வது, நம்ம நம்மளை சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறத ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ், ரிட்டையர்ட் பீப்புள், இவங்கெல்லாம் நார்மலி நிறைய பேர் பேப்பர் படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. முன்னாடியெல்லாம் ரேடியோல நியூஸ் கேட்பாங்க, டிவிலையும் கேட்டு பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க, வயசானதுன்னு தெரியல. ஸோ என்ன நடக்கிறதுன்னு தெரியல, யார் எப்படி ஏமாத்துறாங்கிறது தெரியல. இங்கேதான் நம்ம இளைய சமுதாயம், யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடந்தாங்க, கூப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறது, யாராவது ஃபோன் பண்ணா எதுவும் கொடுத்துடாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், இப்படி சொல்லுங்க. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி என்ன நடக்குதுன்னு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னாக்க நடக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூட சில மெசேஜ் வந்தது. ஒரு மெசேஜ் இந்தியா போஸ்ட்ல இருந்து வந்தது, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, எங்க கொடுக்குறதுன்னு தெரியல, சோ நீங்க உடனே உங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க அட்ரஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு. இட் இஸ் அ ஃப்ராட். எனக்கு ஒரு வாரண்ட் கூட வந்தது மெயில்ல. ஓகே, ஐ ஜஸ்ட் இக்னோர் இட். ஏன்னா நிறைய இந்த மாதிரி அப்பப்ப படிக்கிறதுனால நமக்கு தெரியுது, அதனால விட்டுட்டோம். தெரியாம என்ன பண்ணுவோம், உடனே பயந்துருவோம். ஃபியர் இஸ் த மெயின் காஸ். ஃபியர் இஸ் த, உடனே பயப்படும். யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வருதுன்னா ஏன் பயப்படணும்? நம்ம ஏதாவது தப்புனதானே பயப்படணும். நீங்க சொல்லலாமே, என்னோட அக்கௌண்ட்ல போச்சு, நான் எந்த அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணல, என்னுடைய ஐடியா யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்கா, நானே போய் சைபர் கிரைம்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். டோன்ட் வரி, காலை கட் பண்ணுங்க, பயப்படவே வேணாம். ஒரு பெரிய போலீஸ் ஆபீஷியல் சொன்னார், greed and stupidity are 2 major causes for cyber crime. greed, பேராசை, stupidity, முட்டாள்தனம். பேராசை எப்படி? உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு, எப்படி யாருக்கு நீங்க டிக்கெட்டே வாங்காம எப்படி உங்களுக்கு லாட்டரி விடும்? நீங்க ஒண்ணுமே பண்ணாம எங்கேருந்து லாட்டரி விடும்? இல்ல யாரோ ஒருத்தர் ஃபாரின்ல செத்து போயிட்டாங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு, உங்களுக்கு நான் கிளைம் போட்டு கொடுக்குறேன், ஏன் எது கொடுக்கணும்? மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் இருக்கும் அது. ஓகே, பேராசை. பேராசை இருக்கிறதால சில சமயம் நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் முட்டாள்தனமா கூட முடியும். ஸ்டூபிடிட்டி. ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் தவிர்த்தானாக்க இந்த மாதிரி குற்றங்களை நிறைய நம்ம ஆளாகாம தவிர்க்கலாம். அதான் முக்கியமான விஷயம். சோ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஆச்சுன்னா?
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால் வந்தானுக்க முதல்ல பயப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உன்னை அரெஸ்ட் பண்ணட்டும், என்னப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட பேசுறது அவன் போலீஸ்ல பேசிக்கிறேன் நான். டோன்ட் வெரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. நீங்க பயந்தா கூட உங்க பயத்தை அவங்க கிட்ட வெளியில காட்டாதீங்க. பயந்த மாதிரியே காட்டாதீங்க. கேட்டுக்கோங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானே போலீஸ் தான் போறேன், வாசல்ல அரெஸ்ட் வரணும். சரி, நான் வாசல்ல மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் காலை கட் பண்ணுங்க. டோன்ட் ப்ரொலாங் த கால். காலை இழுத்துட்டே போகாதீங்க. உங்க வீட்டுல இருக்க, திருப்பி சொல்றேன், உங்க வீட்டுல இருக்கவங்க பெரியவர்களுக்கு, முதியோர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து எந்த போன் கால் வந்தாலும் பேசிட்டு வித்தின் 1 minute ஆர் சம்திங் என்னன்னு கேட்டுட்டு கட் பண்ணிடுங்க. வீடியோ கால் போகவே போகாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, தெரிஞ்ச நம்பர்லயே வந்தா கூட வீடியோ கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. வீடியோ கால்னால பல பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, வீடியோ கால ஸ்ட்ரிக்ட் நோ. இது மாதிரி பேசுற போது சில சமயம் என்ன பண்ணுவாங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கைப் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்கிரீன் ஷேரிங், உங்களுடைய சிஸ்டம் ஷேரிங்க ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண, இந்த ஆப்பை டவுன்லோட் நீங்க பண்ற போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் அவங்களுக்கு போயிடும். டோன்ட் கிளிக் ஆன் எனிதிங். எந்த இதுவும் அவங்க சொல்ற பேச்சு எதுவுமே நீங்க கேட்காதீங்க. சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். யாரோ நீங்க கேட்கணும், அதை பத்தி பேசாதீங்க, பண்ணாதீங்க, அவ்வளவுதான் விஷயம். உன்னுடைய பர்சனல் டீடைல்ஸ், நீங்க யாரு, என்ன நீங்க தான் இவாளான்னு கேட்ட, நான் யாருன்னு உனக்கு எதுக்கு ப்ரூவ் பண்ண, நான் எங்க ப்ரூவ் பண்ண பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஆதார் கார்டையோ, பேன் கார்டையோ, ரேஷன் கார்டையோ எதையும் காட்டாதீங்க. பேங்க் டீடைல்ஸ் கொடுக்காதீங்க. ₹1 கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. வராது, கண்டிப்பான ஃப்ராட். இது டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது கண்டிப்பான ஃப்ராட். இது தனி ரூமுக்கு பேசணும்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணனுக்கு கூட வீட்டுல இருக்க யாரெல்லாம் கூட எல்லாரையும் கூட்டு இப்ப எங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிற போது நமக்கு பதட்டத்துல இருப்போம், சரியா டிசைட் பண்ண முடியாது. ஆனா அந்த பிரச்சனை அஃபெக்ட் ஆகாம 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிளியரா திங்க் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இது ஃப்ராட், பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சோ தனி ரூம்ல கூப்பிட்டு வீடியோ கால வர சொன்னா வராதீங்க. வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. என்ன வேணா ஆட்டும், அரெஸ்ட் தானே பண்ண போறேன், நான் பாத்துக்கிறேன். தப்பு பண்ணாத எதுக்கு பயப்படணும்? என்னுடைய ஆதார் கார்டே யாரையும் மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம், அதை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், அதை வச்சு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். எது வேணாலும் நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கிறேன். உனக்கு பிராணம் தேவை கிடையாது, கிளீன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. உங்களுக்கு நடந்தாலும் சரி, இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, நீங்க தெரிஞ்சுனீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கால் வரும், பக்கத்துல போய் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, நண்பர்களுக்கு, யாருக்கும் இந்த மாதிரி கால் வந்தா ஏமாந்துடாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்கன்னு. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும், சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்தாலோ, SMS வந்தாலோ, இமெயில் வந்தாலோ, இல்ல போன் கால் வரபோது அந்த போன் நம்பரை நோட் பண்ணி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் டீடைல்டா ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தயவு செய்து பாருங்க. இந்த வீடியோ சேனல்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு உபயோகமா உள்ளதுதான். ஒரு விஷயம் கூட அரட்டையோ அனாவசியமோ கிடையாது, வம்போ கிடையாது. சோ தயவு செய்து அதை பாருங்க. சோ இது எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு இல்ல குழந்தைகளுக்கு கூட சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது போன் அட்டன் பண்ணாதீங்க. உங்க அப்பா பேர் என்ன, எங்க ஒர்க் பண்றா என்ன சொல்லாதீங்க, யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி எதிர்கொள்ளலாங்கிறது, எப்படி இதை தடுக்கலாம், தடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை எங்கேயுமே சொல்லாதீங்க. நான் ஒரு தனி வீடியோ அகைன் போட்டிருக்கேன், ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் பர்சனல் ப்ரொஃபைல் ஐடின்னு. அதோட வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தயவு செய்து பாருங்க. ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ டைம் ஸ்பெண்ட் பண்றதை பார்க்காதீங்க. லட்சமா உங்களுக்கு நஷ்டமாறதை விட இது பல மடங்கு பெட்டர். ஓகே, சோ உங்க பர்சனல் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணாதீங்க. சோசியல் மீடியால போய் உங்களுடைய எல்லா டீடைல்ஸும், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் போடவே போடாதீங்க. அதை வச்சு உங்களுடைய ப்ரொஃபைல அவங்க பில்ட் பண்ணிடுவாங்க. சோ போடவே போடாதீங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு இப்போ டாக்குமெண்ட் கொடுக்கிற போது பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு எங்கேயா ப்ரூஃப் கேட்டா ஜெனுவினா கூட இருக்கலாம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மாஸ்க் பண்ணிடுங்க. மேல ஸ்மட்ச் பண்றதுன்னு பேரு. அது எப்படி பண்ணணும், ஹவு டு மாஸ்க்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் இருக்கு. இந்த சேனல்ல போனா உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் இருக்கு. அப்படி இல்ல தெரியலன்னா தயவு செய்து எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. கடைசியில என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன், அந்த டீடைல்ஸ் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அதை பத்தி வீடியோ போடுறேன். ஹவு டு ப்ரொடெக்ட் மை ஆதார் கார்டு, ஹவு டு டவுன்லோட் மாஸ்டர் ஆதார் கார்டு, எது வேணாலும் கேளுங்க, சொல்றேன் நானு. ஓகே, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மாஸ்க் பண்ணிடுங்க.
மொத்தத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் நினைக்க, நம்பர் 1, பயப்படாதீங்க. நீங்க தப்பு பண்ணலாம் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நம்பர் 2, உங்களுடைய எந்த விதமான ஐடியும் கொடுக்காதீங்க. ஒரு பைசா கூட ஷேர் பண்ணாதீங்க. சைபர் கிரைமுக்கு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. தயங்காதீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கீழ்கண்ட பின்னாடி வர மெயில் ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப்புக்கோ ஒரு மெசேஜ் கொடுங்க. எனக்கு ஏர்லியஸ்ட் எப்ப முடியுமோ ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு பேசிக் டவுட்ஸ் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் கேளுங்க. எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியலன்னா கேட்டு கூட சொல்றேன். ஆனா முக்கியமான விஷயம், நாம சேர்த்து வச்சிருக்கிற ஒரு பைசாவும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பைசா, எதுவுமே சாதாரணமா வரல. அதனால ஒரு பைசா கூட இழக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது, இழக்கவும் நம்ம கூடாது. அதனால முன்ஜாகிரதையா இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கலாம். பிப்ரவரியில் நடந்த விஷயம் என்ன நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம தான் அஜாகிரதையா இருக்கோம்னு அர்த்தம். அதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, ஜாகிரதையா இருங்க. ஸ்டே சேஃப், சைபர் சேஃப். தேங்க்யூ.